மத்தியானத்துக்கு நீங்களாம் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க ஸ்கூலில்? 12:30. அதே தான் எங்களுக்கும் பெல். சரியா? 12:30க்கு 30 பேர் இருக்கான்னா அந்த 30 பேருக்கு டிஃபன் பாக்ஸை என்ன செய்யணும்? திறந்து கொடுக்கணும். அவன் சாப்பிடானான்னு பார்க்கணும். எத்தனை? 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்க வரணும்ல. பண்ணுவாங்க. இங்க எப்படின்னா அவனுங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க அந்த நேரத்துல சும்மா இருந்துருவோம்ல. அதனால டீச்சருக்கு வேலை கொடுக்கணும்ல. டீச்சர் சாப்பிடக்கூடாதுல்ல. அதுக்காக இவங்க பண்ற வேலை. அவன் எல்லாம் சாப்பிட்டுருக்கானான்னு பார்க்கணும். ஸ்பூன் கொண்டு வந்திருக்கானா பார்க்கணும். 12th கொண்டு வந்திருக்கான். 12th பையன் அவனுக்கு சாப்பிடுறது எப்படின்னு தெரியாதா? அது நம்ம தான் பார்க்கணும். அதுவும் நம்ம எப்படி பார்க்கணும்? ரவுண்ட்ஸ்லேயே தான் பார்க்கணும். அந்த ரவுண்ட்ஸ்ல பார்க்கறதுக்குள்ளாடி என்ன ஆயிரும்? அரை மணி நேரம் முடிஞ்ச பேரும் பெல் அடிச்சிடும். அப்போ அதுக்கப்புறம் அந்த டீச்சர் எப்போ சாப்பிடுவாங்க? சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். ஆனால் அதையும் தாண்டி டீச்சர்ஸ் அங்கே என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இவங்கள இப்போ நிறைய பேருக்கு தெரியும். ஜீ தமிழ்ல ஒரு ப்ரோக்ராம்ல கூட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரும்பாலான டீச்சர்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க. தென் லஞ்ச் சாப்பிடுறதுக்கு ரொம்ப லேட்டா கூட சாப்பிடுறாங்க. அண்ட் அவங்க ரொம்ப நேரம் நின்று கிளாஸஸ் எடுக்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் ரவுண்ட்ஸ்லயே நின்றுகிட்டு இருக்குது. இதனால அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் கூட நிறைய பேருக்கு இருக்கு. அண்ட் ஃபுட் ஸ்கிப் பண்றதுனாலயும் அவங்க லேட்டா சாப்பிடுறதுனாலயும் அல்சர் ப்ராப்ளம் கூட நிறைய பேருக்கு இருக்கு. இதே மாதிரி அவங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்டையும் லஞ்சையும் கரெக்டான டைமுக்கு ஸ்கிப் பண்ணாம சாப்பிட பழகுங்க. இன்கேஸ் உங்களுக்கு குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னா மார்னிங் ட்ரை ஃப்ரூட் அண்ட் ஸ்மூதி எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் கட் பண்ணி உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போகலாம். அட்லீஸ்ட் ஒரு வாழைப்பழமாவது எடுத்துக்கோங்க. தென் அது கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. இவ்வளவு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தேவையான எனர்ஜியும் உங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் அதில் கிடைச்சிடும். அண்ட் வெரிகோஸ் வெயின் உங்களுக்கு வராம இருக்க ஏர்லி ப்ரிவென்ஷனா ரிவர்ஸ் மசாஜஸ் அப்பப்போ உங்க லெக்குக்கு பண்ணிக்கலாம். டைம் இருக்கிறப்போ மார்னிங்கோ இல்லைன்னா ஈவினிங்கோ பாதஹஸ்தாசனா, ஹஸ்த உத்தானாசனா, தென் லெக் ரைஸ் பண்ணி வச்சிருக்குது, தென் சர்வாங்காசனா, இந்த மாதிரி ஆசனாஸ்க்கு எல்லாம் கூட நீங்க ட்ரை பண்ணலாம்.